தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சிக்காக மற்ற கட்சிகளை கூட்டணிக்காக கூப்பிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் கடுமையாக விமர்சித்து கேலி கிண்டலும் செய்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பதிவுனா, நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா தன்னோட எக்ஸ்தலத்தில் டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவில் நீ என்னதான் வந்து கூவி கூவி எல்லாத்தையும் கூட்டணி கூப்பிட்டாலும் யாரும் வந்து கூட்டணி போட வரமாட்டாங்க, உன்னோட கட்சி ஒரு வேலைக்காகாத கட்சி அப்படின்ட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சி வந்து தலையில் துண்டு கட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடியிருக்கும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுக்கும் கத்திட்டு அலறிட்டு இருக்கிறதுக்கு தான் வந்து லாய்க்கு, உன்னோட கட்சி வந்து வேறு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ட்டும் இந்த டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாலாம் மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா நம்ம டிவிக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பத்தில் இருந்து எல்லாத்தையும் வந்து கூட்டணிக்காக கூப்பிட்டுருக்காரு. பட் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள்கிட்ட இவங்க கூட்டணிக்காக பேசியிருக்காங்க. எங்கேயுமே வந்து கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கல. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில் வந்து சுற்றிட்டு இருக்காரு. பட் ஆனால் இதை டிவிகே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எப்படின்னா சொல்கிறாங்க, நாங்கள் தனித்து போட்டிடுவோம், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அரசியல் வல்லுநர்களோட கருத்து என்னன்னா, இவங்க தனித்து போட்டிட்டாலும் சரி கூட்டணி போட்டாலும் சரி இந்த ஆட்சி அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. சரி மக்களே, டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி இப்படி கடுமையாக விமர்சித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.